மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஆம், ஆடி மாதம் 4வது வாரம் இல்லையா? நான் வந்து நேத்தி வந்து பூவடக்காரி சாமி வந்து கும்பிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த வீடியோவ வந்து எடுக்கிறேன். இப்ப இன்னைக்கு வந்து நேத்தி வந்து கூழ் வந்து நைட்டு கரைச்சி வச்சுட்டேன். இப்ப வந்து அ கூழ் வந்து செய்ய போறேன். அந்த பூஜையோட வீடியோஸ் தான் நீங்க வந்து இப்ப பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் ஸ்டவ் எல்லாம் தொடச்சி, இந்த குங்கும பொட்டெல்லாம் வச்சுட்டு, அப்புறமா வந்து இது கூழ் ஆக்கறதுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். பூஜை ரூம்ல மாவு கரைச்சு வச்சிருக்கோம். ஸோ, இப்ப போய் நம்ம பூஜை ரூம்லேருந்து அத எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம முருகர் வந்து எப்படி எவ்வளோ அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே இப்போ நான் க்ளீன் பண்ணணும். எப்பவுமே நான் இங்க ஹால்ல வந்து அழகா வந்து ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது வந்து வேற ஒரு இதுக்காக பிளான் பண்ணது. அப்புறம் இத வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி என்னோட ஃபேவரட்டு என்னை வாழ வைக்கும் என் அப்பன் முருகன் வந்து இங்க வந்து உட்காரணும் அவருன்னு அவர் முடிவு எடுத்திருக்கிறாரு. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம அப்படியே பூஜை ரூம் உள்ள போகலாம். இங்கேயும் வந்து எல்லாமே இதுவாக இருக்கும். நேற்று பூவடைக்காரி கும்பிட்ட இது வந்து இங்கே இருக்குது. விளக்கு எல்லாம் வந்து இனிமேல் தான் வந்து ரெடி பண்ணணும், ஏற்றணும். இப்போ நம்ம வந்து கூழ் தானே ஆக்க போகிறோம். அதனால் அதை தான் நான் வந்து ஆக்சுவலாக மெயின் பண்ணி எடுத்தேன். டெய்லியுமே எங்கள் பூஜை ரூம் வந்து இப்படி தான் இருக்கும். நிறைய செம்பருத்தி பூக்கும். ஸோ வந்து முருகருக்கு எவ்வளோ அலங்காரம் பண்ணணுமோ அவ்வளோ அலங்காரம் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம். எப்போவுமே சரி, முருகர் வந்து ஒரு நாள் கூட வந்து விடமாட்டோம். கிடைக்கிற பூ எவ்வளோ கிடைக்குதோ அது எல்லாமே லக்ஷ்மி தாயார், அன்னபூரணி, பெருமாள், சமயபுரத்தம்மன், நாளைக்கு இவங்கள தான் கீழே இறக்கி வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட போகிறோம். அபிராமி அம்மன், இங்கே பாருங்கள் லலிதாம்பிகை. இது வந்து டெய்லி பிரம்ம முகூர்த்தத்தில் இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லலிதா சஹஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏன் இப்படி இருக்கோம், எதனால் இப்படி இருக்கோம், ஏன் கடவுளை என்னை இப்படி வந்து மாற்றி வச்சுருக்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அங்காளம்மாவையும் நான் இறக்குவேன் நாளைக்கு. அங்காளம்மன், அப்புறம் வந்து ஓம் சக்தி அம்மன், ரங்கநாத பெருமாள், இங்கே பாருங்கள் சத்யநாராயண். நான் வந்து வெச்சிக்கார இதுவே இல்லை. இது வந்து நாங்கள் நாமக்கல்லில் நாங்கள் குடியிருக்கும்போது அங்கே வந்து நான் வந்து இந்த இது வாங்கினேன். திருச்செங்கோட்டில் என் பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் நாமக்கல் அடிக்கடி போவோம். அப்போ வந்து இந்த ஃபோட்டோஸ் வாங்கினது. இங்கே பாருங்கள், டெய்லி நான் வந்து படிச்சுட்ருக்கேன். தினமும் தினசரி தியான வழிபாடு புக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் லலிதா சஹஸ்ரநாமம், அப்புறம் வேல்மாறல். இது கண்டிப்பாக வந்து படிச்சிருவேன் நான். சஷ்டி இது அந்த மாதிரி இருக்கும். அன்னபூரணி இது வந்து குலதெய்வத்தோடைய இது. குலதெய்வம்காக நேத்தி வந்து நான் ரெடி பண்ணி வச்சேன். நான் ஒரு மண் சட்டியில் நம்ம இது மாதிரி தட்டு மாதிரி இருக்கும். அதில் ஃபுல்லாக மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு பூவை சுற்றி, இந்த பாத்திரம் வந்து இது வெண்கல பாத்திரம். இதில் வந்து இங்கே பாருங்கள், இது உள்ளே வந்து நான் அந்த கோவில்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் மண். எங்களோட குலதெய்வம் வந்து முனீஸ்வரன். ஸோ முனீஸ்வரன் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் மண். அதுக்கப்புறம் விநாயகர், ஆஸ் யூஷுவல் நம்ம ராஜ அலங்கார முருகர். இங்கே பாருங்கள் முருகர். இங்கே பாருங்கள் குட்டி கொளஞ்சியப்பர். எங்கள் அக்கா ஊர் விருதாச்சலம். ஸோ அங்கேருந்து நான் கொளஞ்சியப்பர் முருகரும், அங்கே இருக்கிற விநாயகர் அது. இது மதுரை மீனாட்சி. இது வந்து மூகாம்பிகை. இது வந்து யாருன்னு தெரியுதுங்களா? ஆல் டைம் நம்மள கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் தீர்க்கிற கால பைரவர். அப்புறம் நம்ம அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாவும் இருக்காங்க. இப்போ நம்ம கூழ் பாத்திரத்தை பார்த்துடலாம். ஸோ நல்லா வந்து புளிச்சு வந்திருக்கு. இப்போ போய் நம்ம வந்து கூழ் ரெடி பண்ணலாம். இந்த பாத்திரத்தில் தான் இன்றைக்கி வந்து கூழ் ரெடி பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அம்மா தாயே, இந்த கஷ்டம் குறை இல்லாமல் நல்லபடியாக இந்த கூழ் ஆடி மாத கூழ் வந்து சந்தோஷமாக ஏற்றிட்டு எங்கள் குடும்ப சந்தோஷத்தையும் பிரச்சனைகளையும் தீர்த்து எங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுமா தாயே, அங்காளம்மா தாயே, முனியப்பா. இப்போ நம்ம இதை பற்ற வச்சுக்கலாம்.
இப்போ நான் வந்து பச்சரிசி நொய்யி வந்து சும்மா கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நான் ரொம்ப நெறையலாம் வந்து போட மாட்டேன். சும்மா கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ப தண்ணி வச்சாச்சு. இப்போ இது தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இத ரெடி பண்ணலாம். இப்ப அதுக்குள்ள இன்னொன்னு என்னன்னா, அ கொழுக்கட்டைக்கு மாவு வந்து நான் வந்து முந்தன நாளே அதாவது கூழ் செய்ற முதல் நாளே வந்து நான் வந்து ஊற வச்சு, நல்லா மிக்ஸி ஜார்ல அ கா காய வச்சுட்டு அரைச்சி இது எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சுருவேன். ஒண்ணும் ஆகாது. மார்னிங் எழுந்து ஈஸியா இருக்கும். நம்மளோட எவ்வளோ எவ்வளோ வேலைகள சுருக்கிக்கிறோமோ, இன்னைக்கு என்னென்ன வேலைகள் நம்மளால செய்ய முடியுமோ, அந்த வேலைகள நம்ம செய்துக்கலாம். இப்ப நான் இங்க பாருங்க, சீக்கிரமே தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ வந்து இந்த நொய்யை வந்து போட்டுடலாம். நான் வந்து நொய்யெல்லாம் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கூழ் கரைச்சி வச்சோம் இல்லையா, கேழ்வரகு மாவு அதை வந்து எடுத்து இதில் ஊற்றிடலாம். கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம அரிசி வந்து ஊற வச்சேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து ஊறிட்டு இருந்தது. நேத்தி வேலைகள் அதிகம் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால சரி ஒரு 4 மணிக்கு கூழ செய்யும்போது நம்ம ரெடி பண்ணி இது காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து நல்லா காய வச்சுக்கலாம். வந்து அம்மா முனியப்பா காட்டேரி தாயே நல்லபடியாக அந்த கூழ நல்லபடியாக வரணும். அவ்வளோதான். இதை நம்ம வந்து கலரி விட்டுக்கலாம். ரொம்ப இதுவாலாம் இல்லைங்க, கொஞ்சமாக தான் செய்கிறேன். யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ இந்த கிராமம் கூட, நான் இருக்கிறது கிராமம். இந்த கிராமத்தில் கூட யாரும் வந்து வாங்குகிற நிலமையில இல்லை. ஒரு காலத்தில் எல்லாம் கொண்டு போய் கோவிலில் ஊற்றணும். இப்போ வந்து அந்த வேலைகள் கூட இங்கே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. கூழெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். எல்லாம் ரெடி பண்ணி நடு வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டேன். போய்ட்டு முகம்லாம் கழுவிட்டு வந்து விளக்கேற்றுவேன். விளக்கேற்றிட்டு பாருங்கள், அரிசி மாவும் அரைச்சிட்டேன். இப்போ வந்து இந்த டப்பர்வேர் டப்பாவில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து மூடி வச்சுருவேன். வச்சுட்டு மார்னிங் வந்து எந்திரிச்சு லைட்டாக வறுத்து, இது வேணால் வறுத்து தான் செய்வேன். ஆவி காட்டியும் செய்வாங்க, நான் வறுத்து தான் செய்வேன். ஸோ காலையில் எந்திரிச்சு இந்த வேலை, அதாவது இந்த முந்தின நாளே நம்ம இந்த வேலையெல்லாம் முடித்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். வேர்க்கடலையும் முடிஞ்சால் நைட்டுக்கே வறுத்து வச்சுருவேன். அப்படி இல்லைன்னா காலைல ஒரு செகண்ட் ஆக போகுது அது வறுத்து. நாங்கள் வந்து கொழுக்கட்டை வந்து வேர்க்கடலை வெல்லம் உள்ளே வச்சு பூரணம் வச்சு தான் செய்வோம். பிடி கொழுக்கட்டை தான் எங்கள் அம்மா வீட்டிலலாம் பிடி கொழுக்கட்டை செய்வாங்க. அந்த கொழுக்கட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் பசங்க இங்கே வந்து இந்த கொழுக்கட்டை தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க போகிற போக்குலேயே அப்படியே செய்திட வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ இப்போ வந்து இது முடியுது. மறுபடியும் நாளைக்கு வந்து இதோட கண்டினியூட்டியை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.